ஏழை வேட்பாளர்களும் போட்டியிட வாய்ப்பு ஏற்படுத்தும் விதமாக வேட்பாளர்களின் தேர்தல் செலவை 95 லட்சம் ரூபாயிலிருந்து குறைக்க வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருப்பதன் மூலம் இந்தியாவுக்கே நாம் முன்னுதாரணமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நான் வாக்களித்த வாக்குச்சாவடியிலே கூட காலையில் 7 மணிக்கு சென்றால் 7:30 வரை நான் வாக்களிக்க முடியவில்லை. அந்த எந்திரத்தில் சிறிய பிரச்சனை இருந்தது. அது பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றுமில்லை. அந்த கனெக்ஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அதை கூட அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் சரி செய்ய முடியாமல் தடுமாறினார்கள். பிறகு 1/2 மணி நேரம் கழித்து அதற்கான டெக்னீஷியன் வந்து சரி செய்து ஒன்றுமே இல்லை, வந்த உடனே ஒரு 5 செகண்டில் அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த பயிற்சிகள் போதவில்லையோ என்கிற அந்த எண்ணம் எனக்கு இருக்கிறது. இந்த தேர்தலிலே 95 லட்சம் ரூபாய் ஒரு வேட்பாளருக்கு செலவாக கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் 95 லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியுமா? அப்போ ஒரு ஏழை மக்களுக்கு தேர்தல் என்பதை யோசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஜனநாயகத்திலே நாம் மறுக்கிறோம். ஒருவர் 95 லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய அந்த திறமை படைத்தவர், இன்னொருவர் செலவு செய்ய முடியாது. அப்போ 2 பேர்த்துக்கும் சமாதானம் எப்படி வரும்? இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக ஆராய வேண்டும்.